ஆமாமா யாரும் ஒருத்தன் வந்துக்கிறான் பாரு நம்ம தேடி. அப்படியா ஆமா சாமி. பார்க்கலாம்ல ஒரு சொருவு. ஆமா. உள்ளாத. ஏழு வார்த்தை சாரங்கற யாரா முடிக்கிறமா ஆறங்கற நாரதன் நானே இந்த ஆடு குடிக்கேசி ஆமா உண்டாத அவன் யாரு உங்க அம்மா சொல்லிக்கிறாங்க ராம மோட்டம் ஒண்ணு தேசிரி ஆமா அப்படிங்கறாங்க அசுரமண்ணா என்ன அசுரமண்ணா நீ சடங்கட்டு ஓட மாட்டே ராஜானே வாட்ட மாட்டே இவன் எப்ப ஏற்பட்டவனே ஓடு நீ கருணமே கருணமண்ணா யாரு மல்லிகை மலரை கொண்டு
அசுரமண்ணா மல்லிகை மலரை கொண்டு உன் பாதார விந்தை பணிந்தேன் மன்னா. ஏண்டா என் தந்தையார கொண்டு விட்டு ஏண்டா எனக்கு நாராயண நாராயண என்கிட்டே வந்து பண்ணி பேசுறியா? ஏண்டா நீ எப்பேற்பட்டவன்? ஏன்னா எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். ஏண்டா நீ யாரார எப்படி பண்ணன? எத்தனை வீட்டு குடும்பத்தை கெடுத்த? சொல்லுடா. நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியும். கலக கலக கலகம் என்று உலக சுற்றியவா கலகன்னு உலக சுத்திட்டு வந்து கண்ட கண்ட சோரன நீ கருவறுத்தவன். அதாவது சூரபத்மன் ரேணுகோபன் அப்படியாப்பட்டவெல்லாம் நீ சிரமறுத்தவன். நீ சுத்தமான பித்தலாட்டக்காரன் எனக்கு தெரியாதா? மந்திரி இவங்க அப்பனை கொண்டது நான் தான் நினைச்சுக்கிட்டு நான் அவன் பாதத்தை பணிஞ்சேன். அத கொஞ்சம் கூட செவி கொடுத்து கேட்கல. நான் எதுக்கு வந்தனு கூட கேட்க விசாரிக்காதே அடிக்கிறான் உதைக்கிறான். சரி அவரு அப்படியா? நாரதனால எத்தனை பேர் செத்துக்கிறாங்க, எத்தனை பேர் குடிச்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தேடி வந்து நல்லதே சேர்த்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாருல்ல. கொஞ்சம் பொறிமட்டம் கேள. என்ன மந்திரி உன்னை நம்பி நான் கேட்கலாம்ல. கேளு. நாராயண நாராயண அப்படி இருந்தாலும் ஏதோ நாரதன் சொல்ல வரா. அது என்னன்னு தான் கேட்டு பொறுமை கேள. பொறுமை என்னைக்கு பேசுங்க. அப்படியா? எப்படி புண்ணியவாடி பேச்சு தெரியாது. சுரமண்ணா உன்னோட தந்தைய கொண்டது நான் இல்ல. சரி நானும் உலகில் சுற்றி வரக்கூடிய நாரத மாமுனிவன் நானு. என்ன அடிக்க வேண்டாம் உதைக்க வேண்டாம். சரி நான் அடிபட்ட பாவி இல்ல. நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா இந்த உலகையும் சுற்றி வந்தேன். ஒரு புதுமை ஒன்று கண்டு வந்தேன். மந்திரி என்னடா என்னடா புதுமையா மூணு உலகத்தை சுத்திட்டு வந்தானா? புதுமையை கண்டானா? ஏடா நாம காணத்துல இருக்கிறோம். ரெண்டு பேரும் என்ன தெரிய போகுது தெரியாது. இவரு உலகமா சுத்தறாரு. அப்படி நான் புதுமை புதுமைனா என்ன? ஏண்டா நல்ல பொறுமையா கேளு. அப்படி புதுமை என்னன்னு? அப்படி என்ன புதுமை? இந்த உலகையும் சுற்றி வரும் பொழுது ஒரு பொண்ணை ஒன்று கண்டேன். இந்த வனக்காட்டுல இது வரைக்கும் நான் என்னத்த நரி நாயி பண்ணி இந்த மிருகசாரி தான் பார்த்தேன். சரி இது வரைக்கும்
சாமி அப்படி பொண்ணுன்னா எதுவுமே தெரியும் சாமி. ஆமா. இந்த கானகத்துல ஆ. நரி, நாயி, ஆ. எருமை, ஆ. காட்டெருமை, யானை ஆ. இத பார்த்துதான் ஆ. அப்படி வந்து கானகத்திலே ஆ. பொண்ணுன்னா தெரியும் சாமி. ஆமா. அவர் வந்து ஆ. இவரு எங்க மகாராஜா ஆ. கை கொடுத்தாச்சு அடா அசுரமண்ணா, ஒரு பொண்ணு ஒண்ணு கண்டு வந்தேன். அந்த செய்தி உன்கிட்ட சொல்றதுக்கோசரமே நான் இங்க வந்தேன். நீ என்னமோ தந்தையை கொண்டவன யாரு யாருன்னு இந்த வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கிற. ஏய் முத்துக்கொண்டா, இங்க பாரு, பாக்காத்த பாக்க போறேன். இனிமேல் இந்த கட்சி இருக்குடா. பாக்க போறேன். ஏய், இத தலை சுத்தி அந்த பக்கம் போடு. அதான் அவனுக்கு கால குதி. ஏன்னா என்னங்கிறான், அதான் விட்டு பாத்தியா அப்பனை கொண்டவனா. நம்ம வரோம். ஒரு புதுமை பாக்குறோம். இதுக்கு முன்னாடி இதே இலை வரலாம் நம்மளுக்கு. ஆமா, இடத்த கட்டிக்கிட்டோம் சாமி. நானு அவன் கிடக்குற முன்ன குதி. அவ சொன்னாதான் அது இப்ப பாக்கத்த பாக்க போறேன். நாராயண நாராயண. சாமி உன்னை கண்டுதான் நாங்க வரோம் பின்னாடி. நாரதா 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 பொண்ணுன்னு சொன்னியப்பா, அவ எப்படி இருப்பா? நல்லா இருப்பாளா? அழகா இருப்பாளா? இல்ல நம்ம முத்துநாயகப்பட்டி கோமாளி பொண்டாட்டி சாந்தி மாதிரி இருப்பாளா? நாராயண நாராயண. அப்படியே கூட இருக்கலாம். எப்படி? அப்படியே தான். அடா அசுரமண்ணா, அந்த பொண்ணும் கொல்ல அழகு. அசுரமண்ணா, நீ கோவப்படாத. கொள்ளழகுன்னா என்ன? கொல்ல அழகு. உள்ள பாக்கலாம். அது உண்மையா? ஏதோ பைத்து புடிச்சு புண்ணியாகற. அட ஒண்ணுங்க அம்மா. பேரழகு. என்ன? இந்த அதாவது மன்மதனுக்கு எத்தனை அழகு? 32. ஆமா, அந்த அம்மாளுக்கு 33 அழகு. ஓ, அதை விட ஒரு மடங்கு அதிகம். அதிகம். அப்படியேப்பா, அப்படியே பிள்ளை தான் எனக்கு வேணும். என்ன சொல்றேன்? இவனுக்கு நாராயண நாராயண. பகவானை எடுக்கொண்டவானே எழுமான குன்றாமா. நாரதா, இங்க பாரு, ஒரு 4 காலையும் பிடிச்சி கெஞ்சி கேட்கறேன். பாத்தியா, நான் இப்படி வனாந்தரத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறியான்னு நான் ஒரு உபாயம் சொல்ல வந்தா நீ 4 காலையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. நான் என்ன கழுதையா? என்ன கலதையா? அதாவது என்ன தெரியுமா, 2 கையும் 2 காலான்னு நினைச்சுக்கிட்டு. உனக்கு பண்டை வேணும். ஆமா, பலகாரம் சாப்பிடு. நாராயண நாராயண. நாலாளுக்கு மேல தூக்கி விடாதுன்னா நான் வந்து அசுரமண்ணா 4 ஆளுக்கு மேலாளா கொண்டுட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏய், என்ன பாட கட்டானா? அசுரமண்ணா, மறுபடியும் கோபிக்காத. இப்ப என்ன சொன்ன? 4 ஆளுக்கு மேலாளுன்னா மும்மூர்த்திகள் இருக்கிறாங்கல்ல. ஆமா, யாராரு? தேவர்கள். பரமன், கிருஷ்ணன், பிரம்மதேவன். 3 பேருக்கு மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு மேல அவங்களுக்கு மேலாளா வச்சு அழகு பார்க்கலாம். அப்படியே நான் 2 டயர் தான் வச்சு எறி விட்டு வந்துடுறோம். பாடி போலாம். உனக்கு நேரம் தெரியும். அவன் சொல்றத நம்பாத. அதுதான் உண்மை. பேரழகு. ஓஹோ, அந்த பொண்ணுக்கு. ஆமா. நாரதா சீக்கிரம் கூட்டிட்டு போ. நானும் ஒரு விண்ணப்பம். சொல்லு. கொஞ்சோண்டு சொத்தையா இருக்கும். அதனால பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா இடம் கொஞ்சம் மந்திரி, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையாவது பார்த்துருக்கிறேன்னா? கடவுளே, அக்கறவசம் சொன்னாங்க. உடனே சொன்னாங்க. யாரு உன்னை பத்தி? யாரு? நல்ல மகராச ராமசாமி அண்ணன் கேள்வி சொல்லுவாரு. கேள்வரா? ஏன்னா அண்ணா எப்படி இவரு யாரு? பள்ளி நாராயண நாராயண.
அடா அசுரமண்ணா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போலாம்ல. நான் அப்படி சொல்லிவிட்டேன். சீக்கிரம் போலாம். அதுக்கு தானே கூட்டிட்டு போறதுக்கு தானே வந்திருக்கிறேன்.